Hello viewers, இனி 12th standard மேக்ஸ்க்கு நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். மறக்காம பாருங்க. இன்னைக்கு chapter 1 applications of matrices and determinantsல இருந்து exercise number 1.1ல second sumல first subdivision தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First question என்னன்னு பார்க்கலாம். If exist, find the inverse of the following. அதாவது இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போன வீடியோல நம்ம அட்ஜாயின் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம். இதுல இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம். இன்வர்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுக்கிறேன். A equal to -2 4 1 -3. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு. A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. நம்மளுக்கு அட்ஜாயின் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அந்த மேட்ரிக்ஸை இங்கே எழுதிட்டு இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி எழுதணும்னா ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -2 4 1 -3. இது சிம்பிள் தான். இப்போ இங்கே -2 இருக்கா, நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கணும். அப்போது -2 அப்படின்னு எடுத்தோன்னா இது எந்த நம்பரையும் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த -3 மட்டும் ப்ராக்கெட்டில் எழுதிப்போம். அதாவது இதை ப்ளஸ்ஸு இதை மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு இது ப்ளஸ்ன்னு எடுக்கணும். அதாவது அப்படியே இருக்கிற நம்பரை -2. இப்போ இங்கே +2 இருந்துன்னா அப்படியே +2ன்னு எடுத்துப்போம். இங்கே -2 இருக்கிறதுனால இங்கே அப்படியே -2 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இங்கே இருக்கிற அந்த -3 எடுத்து எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த மைனஸ் ஃபார்மேட்டில் தானே எடுக்க போகிறோம், அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். இது 4, ஸோ 4 போட்டுக்கிட்டோம். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே 4 எடுத்ததுனால இதுக்கு கீழேயும் இதுக்கு பக்கத்துலேயும் இருக்கிற நம்பர் எதுவுமே எடுக்க மாட்டோம், இந்த நம்பரை தான் எடுப்போம். அப்போ -4 ப்ராக்கெட்டில் 1. இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 2s are 6 -4 1s are 4. அப்போது ஏ டிட்டர்மினன்ட் வந்து 2. அப்போது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அட்ஜாயின் ஏ. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா இந்த -3யை மேலே போட்டுக்கணும். அடுத்து இந்த -2வை கீழே எழுதிக்கணும். இந்த 4 1 இது ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது, அதை நெகட்டிவ்க்கு மாற்றிக்கணும். அவ்வளவுதான், அட்ஜாயினே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 2, அட்ஜாயின் ஏ வந்து -3 -4 -1 -2. அவ்வளோதான், நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.